நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலுமால் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவுக்குழு நிகழ்ச்சி. நம்ம ஷோக்காக நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெடிக்கல் காலேஜ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாகூர் டென்டல் காலேஜுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசலாம். சரணி, அதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, நீங்கள் மட்டும் இங்கே நிற்கும் போது பசங்க எல்லாமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே வந்தோன்னே இவன் ஏன்டா தேவையில்லாமல் உள்ள என்ட்ரி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா இவங்க மட்டும் உங்களை இன்டர்வியூ பண்ணால் போதுமா? இல்ல, இத்தனை தம்பிகளும் அக்காவுக்கு வந்து பாதுகாப்பா நிக்கிறாங்க. சரி, ஓகே. யார் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்? சரி, நீங்கள் வாங்க, இப்படி வாங்க. உங்கள்கிட்ட தான் ஒரு சில கேள்விலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நார்மலாக வந்து ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? பல்லு எங்கள் காலேஜில் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். உங்கள் காலேஜில் ஃப்ரீயாக பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 200-300 பண்ணுவோம். 200-300 பண்ணுவீங்க. அதே தங்கப்பல்லா கட்டணும் அப்படின்னாக்கா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? சைஸ் பொறுத்தல கோல்டு எவ்வளோ கிராம், ஓகே, அது மாதிரி. சரி, ஓகே. சரண்யா கேட்டுக்கோங்க, நீங்கள் பல்லு வர கட்டணும்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமே. தேவைப்பட்டா கழட்டி அடகு வச்சிடலாம் அப்படின்ட்டு. சூப்பர். ராகேஷ், செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு क्वेश्चन. இங்க இருக்கிற எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, எத்தனை பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் ஆசைப்படுறவங்க எல்லாம் அப்படி கை தூக்குங்க பார்ப்போம். சும்மா நடிக்காதீங்க, ஓகேவா? எல்லாரும் கையை அப்படியே கட்டுப்படுத்திட்டுலாம் நிற்க வேணாம். லவ் மேரேஜா? சரி, ஓகே. அப்போ மீதி இருக்கிற அத்தனை பேரும் வந்து ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜில் தான் பண்ணிக்க போன்ருக்குறாங்க. ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா, அவங்கள எப்படி எல்லாம் கூப்பிடுவீங்க? அவருடைய வாழ்க்கை துணைக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு பேசிக்கா, அதை தான் சொல்ல போறீங்க. வாங்கிங்க. இங்க வாமான்னு கூப்பிடுவேன். இங்க வாமான்னு கூப்பிடுங்க. வாமா மின்னல். வாடா செல்லக்குட்டி. வாடா செல்லக்குட்டி. வா, சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா இருக்குது. வாடா வாடா வாடா. ஓகே, நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? புஜ்ஜி குட்டி, புஜ்ஜிமா, அந்த மாதிரி ஜாங்கிரி அந்த மாதிரி. அண்ட் நீங்க பாஸ்? பாப்பான்னு பாப்பான்ட்டு. ஆக்சுவலா நான் கேட்டது பேசிக்கா இருக்கக்கூடிய பேரு, நீங்க கூப்பிடுறது கிடையாது. வாழ்க்கை துணைக்கு இப்படின்னு ஒரு பேர் இருக்கும் தெரியுமா, அதை தான் நான் கேட்டேன். வாழ்க்கை துணையும் மனைவின்னு கூப்பிடுவாங்க. எப்படி பொண்டாட்டின்னு கூப்பிடலாம், பாசமா. துணைவி யாருன்னு சொல்லலாம், சம்சாரம் சொல்லலாம். சம்சாரம் கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். முடியல. இந்த செக்மெண்ட் என்னன்னா வார்த்தையும் வரலாறு. இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அதோட வரலாறு தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஆப்வியஸா உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா சம்சாரம்ங்கிறது. சம்சாரம் ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்ல போறீங்க. சம்சாரம் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, இப்போ நம்ம சமோசா ஆர்டர் பண்ணா ஒய்ஃப் கிட்ட, அது ஆறாம கொண்டு வரவங்க தான் சம்சாரம்னு கூப்பிடுவேன். சமோசா ஆடுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறவங்க தான் சம்சாரம். நம்ம அப்பா அம்மா கூட பேசினுக்கும் போது சரவெடிமே நடுவில் வந்து காத்திக்கிட்ட வெடிப்பாங்களா, பட பட படன்ட்டு. அதனால சம்சாரம். சம்சாரத்துக்கும் சரவெடிக்கு என்ன சம்பந்தம்? படபடன்னு பேசுவாங்க. அதுல சரம் இருக்குது, அதனால சம்சாரம். சம்சாரம்னா கொஞ்சம் மரியாதையா இருக்குனால சம்சாரம்ன்றாங்க. அதுக்கு உண்மையான எந்த மனைவி வந்து எந்த சம்சாரம் இப்போ மரியாதையா நடந்துக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பார்த்து ஏதாச்சும் 4-5 பொண்ணுங்க பார்த்து ஏதாவது அப்ரோச் பண்ணிச்சா நல்லா இருக்கும். அதாவது இவனுங்க வந்து நம்மளுடைய தொழிலையே மாத்திடுவாங்க போல இருக்கு இந்த பசங்க. கேட்டாக்க இவனுக்கு பொண்ணு பார்க்க விடுறான் அவன். சம்சாரனாலே இந்த சமம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கஷ்டத்துல நம்ம சோகத்துல எல்லாத்தையும் அவங்களுக்கும் சமமா பங்கு இருக்கிறதுனால பாதி அதில் அவங்களுக்கு ஒரு சரிபாதி இருக்கிறதுனால சம்சாரம். அந்த சம்சு ஓகே. அந்த ஆரம் இந்த கல்யாணம் பண்ணி விடும்போது ஹாரெல்லாம் போட்டு வருவாங்க, அதுக்காக வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாம். நீ வாங்குவா அதெல்லாம் வெயிட்டா? வாங்கினா பார்த்துக்கலாம். டென்டல் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டே கறந்துருவ போல இருக்குது. இங்க இருக்க பிள்ளைங்கள்லயே வந்து இவர் ஒருத்தர் தான் வந்து நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி. சம்சாரம்ன்றது செம்மையா அடிச்சுட்டு நைட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு மருந்து போடுறதுனால சம்சாரம். நைட்டு வந்து ஆற வைப்பாங்க ஒண்ணு. அடி வாங்கிட்டு படுத்துட்டு இருந்தா ஆற வைக்கணும்ல. நீ வந்து வாழ்க்கையில வந்து நீ ஒரு சிறந்த கணவனா வருவ, ஓகேவா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, சம்சாரன்ற பேரோட வரலாறு ஏன் அதை வச்சாங்க அப்படின்னு. சம்சாரம் ஏன் கூப்பிட்றாங்கன்னா, ஒரு சம்மன்னு வச்சிங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி சம்சாரமும் ஒரு கஷ்டம். ஒரு சம்ம மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி சம்சாரத்தை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அதாவது தம்பி என்ன சொல்கிறாருனாக்கா, இவர் வந்து சொந்த ஒய்ஃபே வந்து இவர் கணக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் போல இருக்கு. ஒரு நல்ல கேரிங் பர்சன்ன்றதுனால அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அடுத்தபடி ஒரு நல்ல அதாவது இந்த பையன் பேசுறதை பார்த்தாக்க அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து ஒரு பையனை பேச சொல்லுவாங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு படித்த அடக்கமான எங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்துக்கக்கூடிய அந்த மாதிரி கேட்குறது. அமரா பாய் வாங்க. சம்சாரம் எதுக்கு வச்சாங்கன்னா சத்தியமாக தெரியல. ஒரு வேளை மனைவி இப்படியெல்லாம் கூப்பிட்டு பொண்ணாட்டி வராமல் இருப்பா, அதனால புதுசாக ஒரு வார்த்தை. ஸோ புதுசாக டிஃப்ரெண்ட்டுக்காக பேரை மாற்றி சம்சாரம்னு கூப்பிட்டா மட்டும் வந்துருமா புள்ள? சம்சாரம் ஏன் பேர் வச்சாங்கன்னு தான் சொல்ல போறீங்க. சம்சாரம் இதுல இருந்து மின்சாரத்துலேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது சொல்றது சாக்கடிக்கு, இது சொல்றது சாக்கடிக்கு. அதை அடித்தாலும் அடிச்சு தூக்கிடும், இது மேலே கை வச்சாலும் அடிச்சு தூக்கிடுமா? அப்போ நீ மேலே கை வைக்க மாட்டேன்.
என்ன பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு போகுது, சம்சா கும்சா அம்சா மாதிரி சம்சாரம். சம்சா கும்சா அம்சாவா? அந்த மாதிரி ஒரு செல்ல பேரா இருக்கும் சம்சாரம்ன்றது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் அம்சாவா? பிருத்திவிராஜன் ஃபர்ஸ்ட் இயர். செய்தி வாசிப்போர் மாதிரியே சொல்றேன் நீ. பிருத்திவிராஜன் ஃபர்ஸ்ட் இயர். சம்சாரம்னா வந்து ஜென்ரலாக சமத்தா இருக்கணும். அப்போ யாரையா சமத்தா இருக்கணுமா? சமத்தா இருக்கணும். சமத்தா இல்லைனா சம்சாரம் கிடையாது. அதனால தான் இப்போ யாரும் சம்சாரம் யூஸ் பண்ணுறது, எல்லாரும் ஒய்ஃப்னு கூப்பிடுறாங்க, இல்லை மனைவின்னு கூப்பிடுறாங்க, இல்லை வேற எதனா டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்பப்பப்பப்பா எத்தனை வரலாறு அந்த ஒரு வார்த்தைக்கு. ஆனா உண்மையான வரலாறு ஒரு பையன் நெருங்கினானான்னு பாருங்க. ஒருத்தர் முடியல. சொன்னாரு சம்சாரம் ஆனா மின்சாரம், அதனால தொடவே மாட்டேன்னு வேற ஒருத்தர் சொன்னாரு. ஓகே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு இதுல எனக்கு தெரியல. சமத்தா பொண்ணு வேணும், சமந்தா மாதிரி பொண்ணு வேணும்னு வேற. சோ அந்த சம்சாரன்ற வார்த்தையோட உண்மையான வரலாறு என்னங்கறத பாத்திரலாம். சம்சாரம் என்றால் இல்லறம், உலக வாழ்க்கை. மேலும் சம்சாரி என்றால் விவசாயி. உலக வாழ்க்கையில் பெண் ஈடுபடுத்துவதால் மனைவிக்கு சம்சாரம் என்ற பெயர் வந்துவிட்டது. சோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சம்சாரம்ன்ற வார்த்தையோட வரலாறு? சரி, ஓகே. பசங்க எல்லாம் பாவம் பசியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போய் சாப்பிட்டு முதல்ல வந்து இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஜாங்கிரி எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாம் சாப்பிட்டு வாங்க. பாய். ஓகே வியோஸ், இப்போ வந்து நான் நின்றுட்டு இருக்க இடம் ஒரு அழகான பெண்கள் நின்றுட்டு இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து அது சரியாக வராது. ஒரு அழகான ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபியூச்சரில் சப்போஸ் எனக்கோ இல்லை என்னுடைய டீமுக்கோ வந்து பல்லு வலி அப்படின்னு சொல்லி வந்தோம்னாக்கா கொஞ்சம் ஃபீஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். சரி, ஓகே. அண்ட் வந்து எல்லாருமே வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை எல்லாம் மிங்கிள்டாக இருக்கீங்களா? மிங்கிள்டாக இருக்கிறீங்க. உங்களுடைய வருங்கால வீட்டுக்காரர் அவரை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? மாமா, அத்தான்? அத்தான்லாம் கூப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நியூ ஃபேஷன்ல வந்து நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நியூ ஃபேஷன்ல வாடா போடா அவ்வளோலாம் இறங்குறது. ஹசி. ஹசி ஹஸ்பண்ட்ல இருந்து சுருக்கி. ஹசி. ஓகே. கொஞ்சம் ஸ்வீட்டா வேற மாதிரி. சுபிக்ஷா. சுபிக்ஷா. சரி, செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? ஜானுன்னு கூப்பிடுவேன். ஜானு அப்படின்னாக்கா ஒரு ஹிந்தி வேர்டு இல்லைங்களா? ஆமா, ஜானா லைஃப். ஆனா பொதுவா தமிழ்காரங்களாம் அதை பார்த்தாக்கா ஜான் அப்படின்னாக்கா எத்தனை ஜான்மா அப்படின்னு கேட்பாங்களே. லிட்டில் ஜானா இல்லை ஒரு ஜானா 2 ஜானாலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும். அவருக்கு புரிஞ்சா போதும், அவருக்கும் உங்களுக்கும் புரிஞ்சா போதும். வேற யாருக்கும் புரியாது. ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் வந்து வார்த்தையும் வரலாறும். இந்த வீட்டுக்காரர்ன்ற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டினாக வந்து நான் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து யார் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்னா நம்ம கூட வீட்டு வேலையிலையும் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால புருஷனை வந்து ஒரு வேலைக்காரனா இப்பயே டிசைட் பண்ணியாச்சு ஃபியூச்சர். அப்போ நம்ம மட்டும் எல்லா வேலையும் செய்யணும்னு அர்த்தம் இல்லைல்ல. சரி, ஓகே. அவர் கிளினிக் இருக்கு, படிக்கணும், நிறைய வேலை. அப்போ அவங்களுக்கு வேலை கிடையாது. வீட்டுக்காரர் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணின்னு கார்லாம் கொஞ்சம் தொடச்சது காரர், வீட்டுக்காரர். உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரர் அப்படின்னா ஒரு ஹெல்ப்பர். வீட்டுக்காரர் ஏன் சொல்றோன்னா வீட்லயே ரொம்ப கராரா பிஹேவ் பண்ண பர்சன் தான் அவங்க. ஸோ வீட்டுக்காரர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த ஒரு புருஷனுமே வந்து அந்த அளவுக்கு கராரா வந்து பிஹேவ் பண்றது அது முன்னாடி அந்த காலத்துல வைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பயங்கர கராரா இருக்கிறாங்க. இல்ல அந்த காலத்துல ஹஸ்பண்ட்ஸ் தான் கராரா இருந்திருக்காங்க, அதனால அப்ப வச்ச பேர் அது வீட்டுக்காரர். காரர். அதனால கராரா இருக்கிறதுனால அவருக்கு காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல வயல்வெளியிலேருந்து வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே காரமாக சமைச்சு கொடுங்க, காரமாக சமைச்சு கொடுங்கன்னு சொன்னோம். ஸோ வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அது அப்படியே நழுவி வீட்டுக்காரர். 23. அந்த காலம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்களும் அந்த காலத்துல இருந்து இருக்கீங்க. அந்த காலம்னா ஒரு 50ஸ்ல. இது வந்து கதையா சொல்லி இருக்காங்களா? ஆமா, வீட்டுக்காரன் சொல்ற மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்காரர்னு வச்சிருக்கோம். சரி, அது ஏன் இந்த வயல்ல வேலை பார்த்துட்டு வந்தது காரமா கேக்குறாங்க? ஸ்வீட்டா சாப்பிட்டா ஆகாதா உங்களுக்கு? இல்ல, காரசாரமா இருப்பாங்களா அந்த காலத்து அவங்களுக்கு. இப்பதான் எல்லாம் சப்புன்னு மிளகா எடுத்து கடிச்சுப்பாங்களா? ஆமா, அந்த காலத்து பழுதுக்கு மிளகா தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய வீட்டுக்காரருக்கு எப்படி காரசாரமா நீங்க சமைச்சு கொடுப்பீங்களா? காரத்தை அள்ளி போட்டு சமைச்சு. அள்ளி போட்டு? அப்போ சோறு வடிச்சு கொடுத்தாலும் அதில் வந்து மிளகா பொடி அள்ளி போட்டுடுறது. வீட்டுக்காரர் பேர் வச்சிருக்காங்களா, காரமா சாப்பிட்டோம் அப்படிங்க. சரி, ஓகே. வீட்டுக்காரர்னாலே வேலை தான். இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களா ஹோட்டல்காரன் சொல்கிறோம், தோட்டத்தில் வேலை செஞ்சால் தோட்டக்காரன் சொல்கிறோம், அங்கங்கே வேலை செய்கிறவங்களும் அந்தந்த காரன் சொல்கிற மாதிரி வீட்டில் வேலை செஞ்சால் வீட்டுக்காரன். அவ்வளோதான். எந்த வேலை செஞ்சாலும் வீட்டில் செய்கிறவன் வீட்டுக்காரன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே எந்த வேலை செஞ்சாலும் அவனை வந்து வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி இல்லை. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிளம்பர் வந்து பைப் வேலை பார்த்தாருனாக்கா அவரும் வீட்டுக்காரன் தான். ஐயோ, அது அந்த வேலை இல்லைங்க. வந்து ஒரு ஃபேனை மாட்டார் அப்படின்னாக்கா அவரும் வீட்டுக்காரன். வீட்டு வேலை மட்டுங்க, அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலை. ஏன் வீட்டுக்காரர்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்குறா அப்படிங்கிறது தான் வந்து போக போக வந்து வீட்டுக்காரரா மாறிடுச்சு. அதாவது புருஷங்காரன் எங்க போனாலும் அவனை பிடிச்சி நச்சரிக்கணும். இன்டிகிறா மாதிரி வீட்டுக்குறா அப்படிங்கிறது போக போக இந்த மாதிரி மாறி வீட்டுக்காரர். நிம்மதியா இருக்க கூடாது. எங்க போய் இல்லைன்னு வீட்டுக்கு தானப்பா கூப்பிடுறோம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கார் வாங்கினா ஒரு வீட்டுக்காரர்னு சொல்லுவாங்க. அப்போ
உங்களுக்கு வர வேண்டிய புருஷன் வந்து காரோட ஆமா காரோட தான் வரணும். ஏத்துப்பீங்க. ஆமா காரோட பைக் தான் வாங்கிட்டு வந்தாலும் ஏத்துக்க மாட்டீங்க. கார் தான் வாங்கிட்டு வரணும். அதுவும் சாதா கார்லாம் இல்ல, பென்ஸ் கார், ஆடி அத மாதிரி தான் வாங்கிட்டு வரணும். அப்பதான் கொஞ்சம் எல்லாம் இவங்கலாம் இவ்ளோ கார்லாம் வச்சிருக்காங்களே நல்ல பணக்காரங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது கண்டிப்பா வந்து பசங்க எல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த டாக்டர் படிக்கிற பொண்ணுங்க இல்ல ஒரு டென்டிஸ்ட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு கார் பங்களாவோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு தான் இவங்களை வந்து பொண்ணு கேட்கணும். அதுவும் குறிப்பா இந்த பொண்ணை வந்து நீங்க பொண்ணு பார்க்க வரணும். உங்ககிட்ட சொந்த கார்லாம் இருக்கணும். வீட்டுக்கும் நமக்கும் ஒரு காவல்காரரா ஒரு ஹீரோவா லைக் ஒரு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு காவல்காரர் மாதிரி இருந்தாருன்னா அப்ப நீ ஒரு போலீஸ்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை அவங்க நமக்காக ஒரு வீடு வாங்கிட்டு சரி ஈக்குவல் ஷேரிங், அந்த வீட்டில் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுனால வீட்டுக்காரி அப்படி தானே சொல்லுவாங்க, அதனால வீட்டுக்காரர். ஸோ வந்து அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை வந்து நீங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகே. ஆனால் வந்து ஷேரிங்ன்றது கரெக்டாக இருக்கும். ஷேரிங்னா ஈக்குவல். ஓகே. அப்போ ஆஃப் ஆயில் எப்படிமா ஷேர் பண்ணுவீங்க? ஆஃப் ஆயிலே போட மாட்டோம். ஆஃப் ஆயில் போட மாட்டீங்க. சூப்பர். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுக்கணும். சரி. ஆமா வாங்கி கொடுக்கணும். ஆனா வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணாலே இப்போ டோர் டெலிவரிலாம் பண்றாங்களே. பைசா அவங்க கொடுத்தா போதுங்க. பைசா டெபிட் கார்டை கொடுத்துட்டா போதும். வீட்டுக்காரர் அப்படின்னா நம்ம வந்து தாரமாயி நம்ம வீட்ல இருந்து இன்னொருத்தவங்க நீங்க வந்து தாரமாயா போறாங்கல்ல அவங்க. ஸோ இந்த அம்மா அப்பா வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போறோம். அவங்க வீட்டில் நம்மள காவலா பார்த்துப்பாங்க, அதனால அவங்கள வீட்டுக்காரர் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ வந்து உங்களை காவல் காக்கிறது தான் அந்த மனுஷனுடைய வேலை. அவங்க வீட்டுல பொத்தி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து வாசல்ல ஐயனார் மாதிரி அருவா வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அந்த மனுஷன். ஹாய் எவ்ரிவன், நான் சிவபாக்கியா. வீட்டுக்காரர் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த டிஷ் அது கூட கம்மியா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அன்லிமிட்டட் பிளான் அப்படி இருக்கணும். ஒரு வீடு, காரு, ஹெல்ப்ஃபுல், வீட்டு வேலை பார்க்கறது, ஸ்கூல் கூட்டு போறது, பசங்களை பிளாப்ளாபா எல்லாமே பண்ணா அது ஒரு பெர்ஃபெக்ட் வீட்டுக்காரர். ஓகே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல இருந்து அந்த வீட்டுக்காரர் அப்படின்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியூவில் இருந்து அவங்களுடைய ஆன்சர்ஸை வந்து அவங்க கொடுத்தாங்க. பட் அதுக்கான ஆக்சுவல் அர்த்தம் என்ன அண்ட் எதனால் வந்து நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கலாங்களா? ஹஸ்பண்டா என்ற ஜெர்மன் மொழி சொல்லுக்கு சொந்த வீடு உடையவர் என்பது பொருள். சொந்த வீடு இருப்பவருக்கு பெண் கொடுத்தார்கள். அதிலிருந்து ஆங்கிலத்தில் வந்த வார்த்தைதான் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டிலிருந்து வந்தது வீட்டுக்காரர் என்ற வார்த்தை. பொதுவாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரர் அப்படின்னா வீட்டு வேலையை பார்க்குறவன் தான் வந்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் அதில். இப்போ வந்து உங்களுடைய வருங்கால வீட்டுக்காரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வீட்டு வேலை செய்கிற பெண்மணி, அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணை வைக்கிறீங்க, அவங்க தான் அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவையோ இல்லை அந்த பொண்ணையோ வந்து வீட்டுக்காரம்மான்னு கூப்பிட்டாக்கா நீங்களாம் ஏற்றுப்பீங்களா? ஓகே, கண்டிப்பாக நீங்களாம் ஏற்றுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய வருங்கால கணவரை கண்ணும் கருத்துமா உங்கள் கண் இமை போல் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சரண்யா, இந்த இடத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் பார்த்தாக்கா ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே அப்படியே காமாக பொலைட்டாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் வந்து உங்களுக்கும் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் நம்ம வந்து வாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிக்கணும். ஏன்னா படுக்க வச்சு பல்ல புடுங்குற குரூப் அப்படின்னாக்கா இந்த குரூப் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தாகூர் டென்டல் காலேஜில் தான் இருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் வருங்கால டென்டிஸ்ட். ஓவராக பேசுனா பல்ல பிடுங்கி உட்கார வச்சிருவாங்க. அதுதான் நான் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே வருங்கால டென்டிஸ்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லாம் மனசாட்சியை தொட்டு உண்மையான பதில் சொல்லணும். இதில் எத்தனை பேருக்கு காலைல எந்திரிச்சோடனே பல் வளர்க்குற பழக்கம் இருக்கு இல்லையாம்மா? இப்போ எல்லாருமே கையை தூக்குறாங்க, நீ பாட்டு கம்முன்னு இருக்கலையாம்மா? இதில் இந்த பொண்ணு 2 கையை தூக்குது. ஸோ வந்து இது காலை என் மாலை 2 வேளையும் வந்து பல் விளக்கும் போல இருக்கு. ஓகே, பல் வளர்க்காத பொண்ணு நீ தானம்மா? வாமா. ஏம்மா கையை தூக்காமல் இருந்தேன்? அதை முதல் சொல்லு. கை வலியா? சரி, ஏன் நீங்கள் டென்டிஸ்ட் ஆகணும், ஏன் இந்த துறையை சூஸ் பண்ணீங்க? மெடிக்கல் கிடைக்கல. ஓ, அது கிடைக்காம இது அல்லது அது அப்படி வந்தது. சரிம்மா, ரைட்டு. ரொம்ப பேசுகிறாங்களே அவங்களெல்லாம் பழி வாங்கணும். அப்படியா? நான் இப்பயே பேச்சை கம்மி பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன். நீ வர 2 கையை வர தூக்குற. சரி, அடுத்து அவங்கள கூப்பிடலாமே. பிடிக்காதவங்க எல்லாரும் பழி பிடுங்கணும், அதுக்கு தான். ஆக மொத்தம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பிடிக்காதவங்க. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேம்மா. உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்களே, அதில் உனக்கு யாரும் பிடிக்காது? ராகேஷ், நீங்க கேட்டு போயிருவீங்க, அப்புறம் நாங்க இங்க இருக்க வேண்டாமா? இந்த செக்மெண்ட் என்னன்னு போயிடலாமா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா. சோ இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும்.
இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் கலந்து நான் ஒரு வரி சொல்லுவேன், அதை நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. உங்கள் துறையை சார்ந்த ஒரு கேள்வியை நாங்க கேட்கிறோம். ஓகேவா? ஓகேவா. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்பெல்லாம் டூத் பேஸ்ட் வாங்கும்போது டூத் பிரஷ் ஃப்ரீயா தராங்க. இதை வந்து சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. ரெடியா? ஸோ கொஸ்டின் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் பல் துலக்கும் மாவு வாங்கும்போது என்ன மாவுமா? அரிசி மாவா? இப்பெல்லாம் பல் துலக்கும் மாவு வாங்கும்போது பல் துலக்கும் கருவி ஓசியாக கொடுக்கறாங்க. ஓசி. நீ வந்து அடிக்கடி வந்து உங்க வீட்டு முனையில இருக்க கடையில போயிட்டு மாவு வாங்கிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அந்த மாவுல இருந்து நீ இன்னும் வெளில வராம இருக்கிற. அந்த புள்ள போய் பின்னாடி மறைஞ்சு நின்னா எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்க நின்னாலும் நாங்க கூப்பிட்டு கேள்வி கேட்போம். இப்பெல்லாம் ஜுலைக்கா. ஜுலைக்கா. சரி, இந்த ஜுலைக்கான்ற பேர் யாருடைய பேர்? எங்க பாட்டி பேரு. ஓகே, இதான் முதல் தடவை வந்து பாட்டியோடைய பேர் இவ்வளோ ஸ்டைலிஷாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜுலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பல் துலக்கும் நுரை. பல் தொலைக்கு நுரை வருமா? பாம்பு எதுவும் கடிச்சுதாமா? போதெல்லாம் பல் துலக்கும் கலவையை. கலவை என்ன கலவைமா அது? இந்த கொத்தனார் மேஸ்திரி அவங்கலாம் கலவை கலந்துட்டு இருப்பாங்களே பில்டிங் கட்டும் போது. வெள்ளையான கலவையை கொண்டு. வெள்ளையான கலவைனா எதுமா? ப்ளீச்சிங் பவுடர் கூட தான் வெள்ளையா இருக்கும். அதை போட்டு பல்லு தேய்க்கலாமா அப்போ? மாவு மாதிரி. ஏன் சுண்ணாம்பு கூட தான் வெள்ளையா இருக்கும்? சிம்பிள். கருவினா மெஷின், டூத் பிரஷ் என்ன மெஷினா? கொஞ்சம் யோசிங்க. குச்சி. இப்போதெல்லாம் பல் துலக்கும். பார்க்கறதுக்கு வந்து WWF உமன் சாம்பியன்ஷிப்ல டைட்டில் வின் பண்ண மாதிரி இருக்கிறீங்க. ஆனா உங்க வாய்ஸ் ஏன் இவ்வளோ அப்படியே ஸ்லோவா இருக்குது? நல்லா அப்படியே போல்டா பேசுங்க. ஓகேவா? இப்போதெல்லாம் பல் துலக்கும். பல் துலக்கும். பல் துலக்கும். எத்தனை வாட்டி தொலைக்கிறது ஒரு நாளைக்கு? இல்லம்மா, இங்க அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், கேமரா இந்த பக்கம் இருக்கு, நீ அந்த பக்கம் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? இப்போதெல்லாம் பல் துலக்கும் பனி போல் இருக்கும் மாவினை மாவோடு எந்த மாவு பனி போல் இருக்குது? பல் தேய்க்கும் தேய்ச்சியும் இலவசமாக தர. இது வந்து தேய்ச்சின்றது என் காதுல சேச்சின்னு கேட்குது. அதுக்குன்னு இது மலையாளத்துல எதுவும் அக்கா எதுவும் இருக்காங்களா சேச்சி? இல்ல ராகேஷ், இல்ல இருக்காங்க. சேச்சியா நீங்க? அப்பவே டவுட் ஆனேன். இப்போதெல்லாம் பற்பசை வாங்கும்போது பல் துலக்கியும் இலவசமாக கொடுக்கிறார்கள். பல் துளைக்கி கரெக்டா? பல் துளைப்பான். துளைப்பானா? பல்ல தொலைச்சிட்டு ஒண்ணு தொலைக்கி இல்ல தொலைப்பான் அப்படின்றது ஏதாச்சும் ஒண்ணு. இப்போதெல்லாம் பற்பொடி வாங்கும்போது டூத் பவுடர்னு நாங்க மென்ஷன் பண்ணலாம். பற்பொடி மாவு வாங்கும்போது மாவுனா பேஸ்ட். பற்பொடி மாவு வாங்கும்போது பற்துடைப்பான். துடைப்பான். துடைப்பான் ஃப்ரீயா இலவசமாக தருவாங்க. இப்படி கூட ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? அவர் வந்து தொடச்சி விட்டுருவாரா துடைப்பான் அப்படின்ட்டு? ஆமா. தலையில நம்ம காயமா? இப்போதெல்லாம் பல் பொடி வாங்கும்போது பல்குச்சி இலவசமாக கிடைக்கும். இப்போ நீங்க வந்து கிளிப் போட்டிருக்கீங்க. இது வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் போட்டீங்களா இல்ல நீங்களா போட்டுக்கிட்டீங்களா? டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட. அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? இல்ல, நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். இன்னும் பாஸ் பண்ணல. +2 பாஸ் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் பாஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ +2 கூட முடிக்காம டாக்டர்னு உட்கார்ந்து இருக்காங்க. அதனால கேட்டேன். நான் ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம் பதில். இப்பொழுதெல்லாம் பற்பசை வாங்கும் பொழுது பல் தூரிகையும் இலவசமாக. அது என்னது தூரிகை? பிரஷ், டூத் பிரஷ். தூள் ஆரம்பிக்கிறதுனால இது தூரிகை ஆயிடுச்சா? ஆமா. துணைக்கால் போட்டு தூரிகை ஆக்கிட்டீங்க. இப்பொழுதெல்லாம் பல் விளக்கும் குழவை. குழவை. இந்த வாயை வச்சு போடுவாங்களே, அதான் டெய்லி காலையில எழுந்து அதை பாத்ரூம்ல போய் அதை பண்ணிட்டு வந்துருவியா மணி? நான் அந்த பிரஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. இப்பயும் அந்த வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்றேன். அதனால தான் தெரியல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அதிசயமா பார்ப்பாங்களே, ஒரு குச்சியை இன்னொரு குச்சியை வச்சு விளக்குது அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இல்ல, புவனேஸ்வரிக்கு வந்து பல் வளர்க்குற பழக்கம் கிடையாது. அதை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த ஷோல் மூலியமா. சும்மா சொல்லலாம். அதுதானே. அதாவது பல் வளர்க்கலாடி நமக்கு நல்லா இருக்கும், ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையா என்ன பண்ணணும்? பல்லு தேய்க்கணும். அது சொல்லும் போதே கஷ்டம். அப்படியே மூஞ்செல்லாம் பல்லு தேய்க்கணும் அப்படின்னு. இனிமேட்டு ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். இப்பொழுதெல்லாம் பல் துலக்கும் கலவை வாங்கும்பொழுது மேஸ்திரியும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதானே? பல் துலக்கியும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ராகேஷ், எல்லார்கிட்டையும் கேட்டோம். கலவை மாவுல இருந்து வெளியே வரதா ஐடியாவே கிடையாது இவங்களுக்கு. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, இப்பெல்லாம் டூத் பேஸ்ட் வாங்கும்போது டூத் பிரஷும் ஃப்ரீயா தராங்க. இதுதான் நான் கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, இப்பெல்லாம் பற்பசை வாங்கும்போது பல் துலக்கும் தூரிகையும் இலவசமா தர்றாங்க. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதை வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் கரெக்டா சொன்னாங்க. அது யாருனாக்கா நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரம். சரி, ஓகே. இந்த கேள்விக்கான கரெக்டான பதிலை சொன்னது நீங்க தான். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்ட. நன்றி. ரோஷினி, அந்த 10,000 ரூபாய் தரேன்னாரே எங்கன்னு கேளுமா? ஆமா, ப்ரொடக்ஷன்ல கேட்க சொன்னீங்களே. அந்த கேமராக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பேக் என்னது? அது ஃபுல்லா 10,000 ரூபாய் நோட். பாம் கேம் வச்சிருக்க போறீங்க அந்த பேக்ல. அந்த அளவுக்குலாம் நீ ஒர்த்து கிடையாதுமா. 10,000 ரூபாய் பணம் தான் வச்சிருக்கிறேன். தாராளமா போய் எடுத்துக்கோ. ஓகேவா? நம்பலாமா உங்களை? கண்டிப்பா நம்பி போங்க. ஓகே, சரி.
ஓகே சரண்யா, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தாகூர் டென்டல் காலேஜ்ல தான் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இப்போ தங்கிலீஷும் சுத்த தமிழும் செக்மெண்ட் தான் விளையாட போறோம். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன், அதை வந்து நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. இங்கிலீஷும் தமிழும் கலந்துருக்கும் அந்த வரியில, ஓகேவா? உங்களுக்கான வரி என்னன்னா, ஃபீவர்ல தெர்மாமீட்டரே சுடுது, பேஷண்ட்க்கு பல்ஸும் டவுனா இருக்கு. இதை தான் சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. காய்ச்சல்ல வெப்பநிலை மானியம் சுடுது, நோயாளியோட நாடி துடிப்பும் குறைவா இருக்கு. எப்பா என்ன ஒரு எதுக்கு இந்த கைத்தட்டல்? ஸோ இவங்களுக்கு என்ன வந்து பாராட்டுன்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட கலக்காம சுத்த தமிழ்ல சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான். ஆனா இது நான் கரெக்ட்னு சொல்லவே இல்லை. வெப்பநிலை இந்த ரமணன் சொல்லிட்டு நியூஸ்ல செய்தி வாசிக்கும் போது அவர் இப்படிதான் பேசுவார். வெப்பநிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வெப்பத்தை ஆய்வு பண்ணும் கருவி அதிவெப்பமாக உள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். காய்ச்சல்ல வெப்பநிலை மானியம் சுடுது. மானியமா? என்னப்பா அரசு வழங்குற மானியம் மாதிரி சொல்ற? நம்ம இந்தியாலே வாட்டியா வந்து யார் யாருக்கெல்லாம் ஜுரம் வருதோ அவங்களுக்கு வந்து பிரதீப் வந்து மானியம் கொடுக்குறாரு. ஸோ எந்தெந்த ஆஸ்பத்திரியில் யார் வந்து படுத்திருந்தாலும் வந்து மானியம் வாங்கிக்குவாங்க. சரி, அடுத்ததா வந்து நம்ம காலேஜுடைய வசூல் ராஜா அவர்கள் வந்து வரப்போகிறார். அவர் யார் அப்படின்னா நீங்க தான். வாங்க வாங்கப்பா. கண்ணா, நீங்க எப்படி ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்களா? எப்படி நல்லா பண்றீங்க. இல்ல சொல்லுங்க. காய்ச்சலால் வெப்பநிலை மானி கொதிக்கிறது, நோயாளியின் நாடி துடிப்பும் குறைவாக உள்ளது. இந்த சத்தத்துக்கு நான் இன்னும் பல விதமான ஆன்சர் எதிர்பார்த்தேன். காய்ச்சலில் வெப்பநிலை மணியே சுடுகிறது. வெப்பநிலை மணி எந்த கோயில்ல கட்டியிருக்காங்கம்மா? மானியே சுடுகிறது, நோயாளிக்கு நாடி துடிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அடுத்ததா நம்ம காலேஜுடைய டீன் அப்படின்ற ஒரு கெட்டப்ல வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. பிரெஞ்சு பேர்லாம் விட்டுட்டு. கண்டிப்பா இவருக்கு வந்து பயங்கரமான அறிவு இருக்கு. கண்டிப்பா இவர் வந்து இந்த பதிலை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். காய்ச்சலில் வெப்பநிலை மானியே வெப்பமாக உள்ளது, அதனால் நோயாளியின் நாடி துடிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. லைட்டா டைப் அடிக்குது. மேல நல்லா ஸ்டிஃபா இருக்காரு தம்பி, கீழே தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. காய்ச்சல்ல காய் பழம்லாம் வேணாம், ஆன்சர் தான் வேணும். காய்ச்சல்ல காய்ச்சல் பார்க்குற கருவி சூட இருந்துச்சு, அதனால நோயாளிக்கு நாடி வச்சிடலாமா? அதை ஒரு பொறுப்பான மருத்துவர் மாதிரியே பேச மாட்டேங்கிறியே நீ. அதாவது இந்த காலேஜ் நான் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அந்த க்ரௌட்லேயும் வந்து ஒருத்தர் ரொம்பவே ஹைலைட்டாக தெரிஞ்சார். அவர் யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். ரொம்ப ஹைலைட்டாக இருந்தார். ஏன்னா இவர் போட்டிருக்க அந்த கண்ணாடி வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முத்தகத்தை யாருக்கும் கொடுக்க போறியா? உதட்டெல்லாம் வேற ரெடி பண்ணுறேன். காய்ச்சலில் வெப்பநிலை மானியே சுடுகின்றது, அதனால் பேஷண்ட் அதனால் நோயாளி நாடி துடிப்பு வந்து நாக்கு தள்ளி போச்சா, குறைவாகவே உள்ளது. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, ஃபீவரில் தெர்மாமீட்டரே சுடுது, பேஷண்ட்டோட பல்ஸும் டவுனாக இருக்குது. இதை தான் நான் கேட்டிருந்தேன். அது கரெக்டான ஆன்சர் என்னன்னா, காய்ச்சலில் வெப்பநிலை மானியை சுடுகிறது, நோயாளியின் நாடி துடிப்பும் குறைவாக உள்ளது. இதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுடைய வேலை அப்படிங்கறனால அதுக்கு நீங்க தமிழ்ல தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல ஃப்ளூக்ல சொன்னீங்களான்னு தெரியல, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரை கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. எப்படி உங்களுக்கு தெரியுமோ அதே போல 4 பேருக்கு அதை தமிழ்ல சொல்லி கொடுங்க. அப்படியாவது அந்த தமிழை வளருங்க. ஓகே, அடுத்த வாரம் இதே மாதிரி கலக்கலான ஸ்டூடெண்ட்ஸோட இன்னொரு காலேஜ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும்